இப்போ நம்ம வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேலம் மாவட்டத்தில் ஒரு பழமையான ஒரு சிவன் கோயில் நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த சிவனுக்கு வந்து தன்னோட லிங்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சு இருக்குன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நீங்க யாருமே அந்த மாதிரி ஒரு சிவலிங்கத்தை வந்து நீங்க பார்த்துருக்கவே முடியாது. எங்க சேனல் மூலியமா உங்களுக்கு அந்த உனக்கு தெரியாத சேனல் மூலியமா நீங்க அதை இன்னைக்கு பார்க்க போறீங்க. அந்த கோயிலுக்கு உண்டான ரூட்டு கேட்டாவே உங்களுக்கு தலை சுத்தும். ஏன்னா அவ்வளோ ஒரு அடர்ந்து ஒரு காட்டு பகுதிக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். குறிப்பாக சொல்ல போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்திலிருந்து சேலத்திலிருந்து சின்னப்பம்பட்டியிலேருந்து தாரமங்கலம், தாரமங்கலத்திலேருந்து அமர்குந்தியிலேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்குட்டையிலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நங்கவள்ளி ரோட்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கணக்குப்பட்டிக்கு அந்தானே இன்னும் ஒரு 3 ஊர் இருக்குது. அந்த 3 ஊருக்கு போயிட்டு அந்த கோயிலை எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்ட போகிறோம். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அந்த சிவன் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். ஃபுல்லாக இது வந்து பார்த்தீங்கன்னா கரடு சார்ந்த ஒரு பகுதின்னு கூட சொல்லலாம். இந்த மலைக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோரகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மலைக்கு பின்பக்கம் தான் இந்த கோயில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம நேரில் போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பழமையான ஒரு கோயிலும் கூட சொல்லலாம். மற்ற கோயில்களை காட்டிலும் இந்த கோயிலுக்கு அப்படி என்ன தனி சிறப்புன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே பார்க்காத மாதிரி ஒரு அருமையான ஒரு லிங்கத்தில் ஒரு காட்சியளிக்கிறாரு. பார்க்கறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு லிங்கத்தில் அவருடைய மூஞ்சு வந்து வச்சிருக்காங்க. அவருடைய மூஞ்சும் அவ்வளோ அழகாக இருக்கு. காது, கண்ணு, மூக்கு, வாய் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. தலையில ஜடாமுடி கூட வச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு கோபமா இல்லாம ஒரு ஆக்ரோஷமா இல்லாம ஒரு நிதானமா இருக்காருன்னு கூட சொல்லலாம். இந்த கோயில் ரொம்ப ஒரு பழமையான கோயில். இது ஒரு முக்கியமா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இது ஒரு 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 பழமையான ஒரு கிராமத்துல இருக்குன்னு கூட சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிட்டியோ அல்லது ஒரு பஸ் ஸ்டாப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்க கிடையாது. நீங்க பைக்ல வந்தா மட்டும்தான் இந்த கோயிலுக்கு உங்களால வர முடியும். குறைஞ்சபட்சம் ஒரு 1000 வருஷம் ஒரு பழமையான ஒரு கோயில் தான். இருந்தாலும் இது கிராமத்துல இருக்கனால எந்த ஒரு சிதலமும் ஏற்படாம இங்க இருக்கிற மக்கள் வந்து இது வந்து உன்னிப்பா பாதுகாத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மல்லிகார்ஜுனேஸ்வர் கோயில் இருக்கோம். இங்க இருக்கிற கிராமத்து மக்கள் வந்து இங்க பக்கமா காடு ஓட்டிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கூப்பிட்டு தெரிஞ்சுட்டா இந்த வரலாறு வந்து ரொம்ப அழகா தெரியும்னு சொல்லி தான் நாங்க கூப்பிட்டு வந்திருக்கோம். ஐயா, இந்த கோயில் எத்தனை வருஷமா இருக்குங்கய்யா? இது வந்து வெள்ளக்காரன் காலத்துல கட்டின கோயில். இப்போதைக்கு நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு 3-4 தலைக்கட்டு ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இதனுடைய விவரம் வந்து எங்களுக்கே தெரியாது. இது பாருங்க, இவங்களுக்கு தெரிஞ்சு இவங்க தாத்தா பாட்டி சொன்னது வந்து என்னன்னா வெள்ளக்காரன் ஆட்சியிலிருந்தே இந்த கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களே ஒரு 5 தலைக்கட்டு பக்கமா வந்துட்டாங்க. ஆனா இந்த கோயிலை பத்தி இன்னும் அவங்களுக்கே தெரியல.
ஐயா இந்த கல் எல்லாமே இப்படிதான் இடிஞ்சு கிடந்துச்சுங்களா? ரொம்ப இதா இருந்துச்சா? ஆமா, இதெல்லாம் பூரா பழைய கட்டடமா அப்படியே கல்லு கரை மாதிரி கட்டி வச்சு அதை வந்து ஊர்க்காரர் எல்லாம் சேர்ந்து அவரு தர்மகர்த்தா இவங்க எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் எல்லாம் மக்கள் எல்லாம் கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணி அப்புறம் இப்ப இது வந்து பேஸ் மட்டம் போட்டு விட்டுருக்குறாங்க. பேஸ் மட்டம் போட்டு விட்டு அதுக்கு மேல காம்பவுண்ட் போட்டு இன்னும் சிறப்பா பண்ணணும் அப்படின்னு எல்லாம் ஒரு எண்ணத்துல இருக்காங்க. ஐயா இப்ப இந்த கோயில் வந்து ரொம்ப சிதலம் அடைஞ்சிருந்துச்சாங்க அப்போ? ஆமா, உள்ளேயே யாரும் வர முடியாது, அந்த அளவுக்கு புதாரா எல்லாம் நிறைய பாம்பு பூச்சி இருக்குன்னு யாருமே சரியா பகல்ல மட்டும்தான் வருவாங்க. சாயங்கால நேரம் விளக்கு போட கூட யாரும் வரமாட்டாங்க. அப்படி இருந்த கோயில் இப்ப வந்து நல்லா சிறப்பா ஓரளவுக்கு பண்ணிட்டு வராங்க. கண்டிப்பா இவர் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து கிட்டையே வர முடியாது, அவ்வளவு ஒரு புதாரா அவ்வளவு ஒரு சிதலம் அடைஞ்சிருந்திருக்கு. உள்ளூர்கார மக்களே இரவு நேரத்துல விளக்கு போட வர்றதுக்கே பயந்துப்பாங்களாம். அந்த அளவுக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையா பாலடைஞ்சு இருந்துச்சு. இப்பதான் வந்து இப்ப இந்த கோயில் எத்தனை வருஷமா இப்ப சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப ஒரு 2 வருஷம் அளவுலதான் இது. இப்ப ஒரு அதாவது பாத்தீங்கன்னா வெள்ளக்கார ஆட்சிக்கு முன்னாடி ஒரு 1000 வருஷம் ஒரு பழமையான கோயிலுக்கு இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து தான் இந்த கோயிலுக்கு வழிபாடே கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ஊர் தர்மகர்த்தா, இந்த உள்ளூர்ல இருக்க மக்கள், அப்புறம் ஒரு சில சிவனடியார்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கோயிலை கட்டிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க சேலத்து பக்கமாவோ அல்லது நங்கவள்ளி பக்கமாவோ அல்லது மேட்டூர் பக்கமாவோ அல்லது தாரமங்கலம் பக்கமாவோ அல்லது தமிழ்நாட்டில் இருந்த எங்க இருந்து சிவனுக்கு லிங்கத்துல மூஞ்சில் இருக்க ஒரே ஒரு கோயில் வந்து இந்த கோயில் தான். ஐயா இந்த சிவனுக்கு வந்து லிங்கத்துல வந்து மூஞ்சி இருக்குன்னு சொல்றாங்க, உண்மையாலுமே இருக்காங்கய்யா? இருக்குங்க, இது மாதிரி வேற எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து பாத்துட்டு போறவங்க முதலானிக்கும் தஞ்சாவூர்ல இருந்து வந்தெல்லாம் கூட பாத்துருக்காங்க. பாத்துறவங்க இது மாதிரி நான் பார்க்கவே இல்லை அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா இவர் சொல்றதை நல்லா நீங்க வாட்ச் பண்ணுங்க. ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சாவூர் அவ்வளவு பெரிய கோயில் இருந்து இங்க வந்து பாத்தீங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிவலிங்கத்தை இங்க நாங்க எங்கேயுமே பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த சிவலிங்கம் வந்து அவ்வளவு பழமையானது. தஞ்சாவூர்ல இருந்து மற்றும் வெளியூர்ல இருந்து இந்த சிவன் கோயில் வந்து பாக்குறாங்க. இதோட லொகேஷன் வந்து நாங்க கீழே கொடுக்குறோம். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு லீவ் நாள் இருக்கும்போது வந்து நீங்க பாருங்க. ஐயா இதுக்கு எந்தெந்த நாள்ல வந்து வழிபாடு எல்லாம் நடக்குதுங்க? எப்போ? இதுக்கு வந்து பிரதோஷம் அன்னைக்கு பொங்கல் வச்சு எல்லா மக்களால் நிறைய வந்து சாமி கும்பிடுவாங்க. அப்புறம் பௌர்ணமிக்கு பூஜை பண்ணுவாங்க. அப்புறம் இந்த உள்ளூர்காரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அவங்க எங்கேயும் தண்ணி ஊற்றிட்டு வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. சரிங்க, அதாவது பார்த்தீங்கன்னா பிரதோஷம் பௌர்ணமி இந்த மாதிரி நாள்லாம் இந்த கோயில் வந்து வழிபாடு நடக்குதுன்னு கூட சொல்லலாம். ஒரு அற்புதமான ஒரு சிவலிங்கம் கூட சொல்லலாம். யாருமே நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சிவலிங்கத்தை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க லைஃப்ல உங்களுக்குன்னு ஒரு நாள் இருந்துச்சுன்னா இந்த கோயிலுன்னு சொல்லி ஒரு நாள் ஒதுக்கி நீங்க கண்டிப்பா வந்து நீங்க பாருங்க. ஐயா இந்த சிவன் கோயில் வந்து வேற என்னென்ன சிறப்புங்கய்யா? இந்த இதுக்குன்னு சொல்லி ஒரு தனி ஒரு பண்டிகை இருக்கா அந்த மாதிரி எல்லாம் கேக்குறேன். இல்ல பண்டிகை எல்லாம் கிடையாதுங்க. அந்த சிவனுக்கு சம்பந்தப்பட்டது என்ன விசேஷமா இருந்தாலும் வந்து எல்லாமே பண்ணுவாங்க. நல்லா. சரிங்க, இத்தனை நாளா பொதாரா இருந்துச்சு இல்லைங்களா? ஆமா. அப்ப வந்து நீங்களும் வந்து கும்பிட்டு இருக்கீங்களா குழந்தைங்களா இருக்கும் போது? நான் வந்து வெளியில கும்பிட்டு போறதோட சரி, உள்ள எல்லாம் வரவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த இடம் வந்து அவ்வளவு பொதாரா இருந்தது. உள்ள வந்து வெறும் முள்ளு கிள்ளு செடி புதையா இருக்கும். வரத்துக்கு யாருமே வரத்துக்கு பயந்துக்குவாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. கண்டிப்பாங்கய்யா. இப்பயே பாருங்க அந்த கொடிக்கம்பத்தெல்லாம் பாருங்க, ரொம்ப அந்த கட்டடம் எல்லாம் இடிஞ்சு மண்ணுக்குள்ள புதைஞ்சு இருக்குது. அப்ப இவங்க எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த பாம்பு இந்த மாதிரி கொடிய விஷம் கொண்ட உயிரினங்கள்லாம் இங்க இருந்திருக்கு. அதனால இவங்க காட்டுக்காரங்க விவசாயம் பண்றீங்க இவங்களே இந்த கோயிலுக்கு வராம ரொம்ப பயந்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு நீட்டா பண்ணி சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால எல்லா மக்களும் வந்து பார்க்கணும்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. இந்த கல் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட கல். இந்த மாதிரி பல கல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணுல வந்து புதைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். வெள்ளைக்கார ஆட்சியில வந்து ரொம்ப ஒரு செல்வாக்கா இருந்திருக்கான்னு தெரியல. இந்த உள்ளூர்கார மக்கள் இருந்து என்ன சொல்றாங்கன்னா வெள்ளைக்கார ஆட்சியில இருந்து இந்த கோயில் இருக்கு, அதுக்கு முன்னாடில இருந்து இந்த கோயில் இருக்கு, எங்களுக்கே இந்த தல வரலாறு வந்து எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயிலோட வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 வருஷம் பக்கமா இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பா சொல்ல போன்னு பாத்தீங்கன்னா இந்த ஊருக்காரங்க இங்க 5 தலைக்கட்டா இருக்காங்க. அவங்களுக்கே இந்த கோயிலோட வரலாறு அவ்வளவுக்கு தெரியலன்னு கூட சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணா. இந்த கோயிலுக்கு வரத்துக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இயர்லி மார்னிங் ஒரு 4 மணிலேருந்தே எனக்கு உதவி செஞ்சீங்க வந்து இவங்க 2 பேரும் கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க இந்த 2 கோயிலை வந்து சார்ந்தவங்க, அதாவது பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்கிறவங்க. கிட்ட வாங்க. ஸோ இந்த கோயிலுக்கு வந்து முழுக்க இந்த கோயில் வந்து நீங்களும் பார்க்குறீங்கன்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உதவியாக இருந்தது வந்து இவங்கன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இவங்களுக்கு என்னுடைய நன்றி வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணா. கண்டிப்பாக அனைத்து மக்களும் பார்க்க வேண்டிய ஒரு அற்புத திருத்தலங்கள்ல இதுன்னு கூட சொல்லலாம்.